இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள். இந்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள் என்ன சார் பார்க்கணும் அவசியமா? நிச்சயமாக. ஏன்னா ஒரு சில பலாபலன்கள் நமக்கு தெரிந்து கொண்டால் அதை நோக்கி பயணித்து கொண்டே இருந்தால் தெரிஞ்ச ரூட்டில் பயணிக்கிறது ஈஸிங்க. தெரியாத இடம் தான் குழியாக இருக்குமா, மேடாக இருக்குமா, பள்ளமாக இருக்குமா, நியூட்டன் வருமா, தரப்பட்டது. இப்போ ஒரு சில விஷயம் சொல்லப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள். அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே இப்படி தான் இருக்க போகுது ரைட். நம்ம சிம்ம ராசி தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசி அப்படின்னாலே இந்த ராசிக்கு தன்னம்பிக்கை அதிகம். பார்க்கலாம், முடிஞ்ச மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தன் திறமையை வெளிப்படுத்த தயங்காத ராசி. போராட்ட குணம் உள்ள ராசி. நிர்வாகத்திறமை, இந்த ராசிக்கு நிர்வாகத்திறமை இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் குடும்பம் சொல்லுங்க. சிம்மம் அப்படின்னாலே சூரியனுங்க. சூரியன் தான் மற்ற எல்லா கிரகத்துக்கும் ஒளியை பாய்ச்சி பிரதிபலிக்க வைக்கின்றன. அப்போ இவங்ககிட்ட இருக்கிற விஷயம் நல்ல எண்ணங்களாக இருக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம், ஒரு சில பொருளாதார உதவியாக இருக்கலாம், குடும்பத்தை தூக்கி நிற்கிறதுக்கு தேவை. இவங்க மூலம் நண்பர்கள், இந்த நண்பர்கள் வட்டாரங்கள், அதிகார பதவியில் இருப்பவங்க, இவங்க சொல்கிறத சொல்லுக்கு கேட்க பல பேர் இருப்பாங்க. இந்த ராசியோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்காங்க சொல்லிட்டு போகிறேன். திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கும் அந்த ராசிக்கு திருமண யோகம் வந்து விட்டனே சார். என்ன சார் இப்போ இத்தனை நாளாக பார்த்தோன்னு நிறைய பேத்துக்கு திருமணம் வரைக்கும் போய் நின்றதா இல்லையா? வரன் செட்டார வரைக்கும் நின்றதும் பல பேர். முடிஞ்சிரும் நினச்சோம், தள்ளி போயிருச்சு. சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு தான். ஜோதிடர்கள் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள். இந்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள் என்ன சார் பார்க்கணும் அவசியமா? நிச்சயமாக. ஏன்னா ஒரு சில பலாபலன்கள் நமக்கு தெரிந்து கொண்டால் அதை நோக்கி பயணித்து கொண்டே இருந்தால் தெரிஞ்ச ரூட்டில் பயணிக்கிறது ஈஸிங்க. தெரியாத இடம் தான் குழியாக இருக்குமா, மேடாக இருக்குமா, பள்ளமாக இருக்குமா, நியூட்டன் வருமா, தரப்பட்டது. இப்போ ஒரு சில விஷயம் சொல்லப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள். அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே இப்படி தான் இருக்க போகுது ரைட். நம்ம நோக்கி பயணிச்சிருவோம். ஏனென்றால் சிம்ம ராசி பட்ட கஷ்டம் உங்களுக்கே தெரியும். எல்லா வாய்ப்புகளும் வந்தும் தவற விட்டது ஏன்? பார்ட்னர்ஷிப்பில் அவ்வளோ பிரச்சனையாச்சு. கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, டபுள் டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்குது சார். திடீரென்ற ஃபேமிலியில் ஒரு விரைய செலவு, மருத்துவ செலவு வந்துடுது. என்ன பண்ணுறது? இப்படியே போயிட்டு இருந்தால் நான் நிம்மதியாக எப்போ தான் இருக்குது? மன நெருக்கடி எப்போ மாறும்? நிறைய பேத்துக்கு வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவருக்கும் பிடிக்கல. வேலை மாறலான்னு பார்த்தா வேலை கிடைக்குமா, உலக சூழ்நிலை வேறு, இது மாதிரி இருந்தது இல்லையா? இதுக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவாக ஒரு வாய்ப்பு வருது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தைனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சிம்ம ராசி தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசி அப்படின்னாலே இந்த ராசிக்கு தன்னம்பிக்கை அதிகம். பார்க்கலாம், முடிஞ்ச மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தன் திறமையை வெளிப்படுத்த தயங்காத ராசி. போராட்ட குணம் உள்ள ராசி. நிர்வாகத்திறமை, இந்த ராசிக்கு நிர்வாகத்திறமை இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் குடும்பம் தலை தோங்கும். ஆரம்பத்தில் சிம்மராசின்னு திட்டுவாங்க, இவன் இப்படியா அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த குறிப்பிட்ட அந்த 18-20 வயசு தாண்டினப்புறம் சிம்மராசி தான் குடும்பத்தையே தொல்லதாங்கும். சிம்பிளுங்க. சிம்மம் அப்படின்னாலே சூரியனுங்க. சூரியன் தான் மற்ற எல்லா கிரகத்துக்கும் ஒளியை பாய்ச்சி பிரதிபலிக்க வைக்கின்றன. அப்போ இவங்ககிட்ட இருக்கிற விஷயம் நல்ல எண்ணங்களாக இருக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம், ஒரு சில பொருளாதார உதவியாக இருக்கலாம், குடும்பத்தை தூக்கி நிற்கிறதுக்கு தேவை. இவங்க மூலம் நண்பர்கள், இந்த நண்பர்கள் வட்டாரங்கள், அதிகார பதவியில் இருப்பவங்க, இவங்க சொல்கிறத சொல்லுக்கு கேட்க பல பேர் இருப்பாங்க. இந்த ராசியோட ஸ்பெஷாலிட்டி அதாங்க. அப்போ சிம்மம் தலை தொங்கும் ராசியில் உண்டு. இன்றைக்கி என்ன 8ல் சனி இருக்காதுன்னு டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி மாட்டிருக்கீங்க. வேறு பெரிய விஷயம் இல்லை. அதையும் பார்ப்போம், முயற்சி செய்து பார்ப்போம் ரைட். முதல்ல உங்கள் ராசிக்கு இந்த 3 மாதத்தில் ராகு கேதுக்குள் அனைத்து கிரகம் வருகிறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மன நெருக்கடி குறைய கால சூழ்நிலை வந்து விட்டன. உங்கள் ராசிக்கு 8க்குரியவன் உங்கள் ராசியில் 12இல் வரும் காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். அது சனியை வேலை பார்க்கும். ஃபஸ்ட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும். வேலையில் டபுள் டியூட்டி பார்க்குறேன், ட்ரிபிள் டியூட்டி பார்க்குறேங்கிற நிலைமை மாறும். முடியுதுங்க, பரவாயில்லைங்க. விரைய செலவு படிப்படியாக குறைகிறது. ஆனால் சுப விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சுப விரயம் அப்படின்னா, விரைய செலவுனா மருத்துவம் செலவு பண்ணிட்டா ஒன்றும் இல்லை, உடம்பு க்யூர், அவ்வளோதான் ரைட். ஆனால் சுப விரயம்னா சார் ஒரு இடத்துக்கு வாங்கி போட்டேன், ஒரு நகை வாங்கியிருக்கேன், ஒரு முதலீடு பண்ணியிருக்கேன், கடனை அடைச்சிருக்கேன், இது மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கல, கையில் இருக்கிற பணத்தை கையில் வச்சு தான் செலவாயிரும் சொல்லி மொத்தமாக அதிலிருந்து ஒரு பிரச்சனைக்கு சேஃப். இந்த மாதிரி பண்ணக்கூடியது.
முதல்ல இந்த ராசிக்கு வெளிநாட்டு வகை யோகா வேலை வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் வெளிநாட்டு போகலாமா, வெளி மாநிலம் போகலாமா, இந்த போர்க்காலத்தில் எப்படி சார்? உங்களுக்கு இப்போ தான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும். ஜாதக ரீதியாக பார்த்துட்டு உங்களுக்கு போனால் சேஃபாக, குடும்ப ரீதியாக கூப்பிட்டு போகலாமா, உயிருக்கு சேஃபாக மட்டும் பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு கிளம்புறது பாருங்கள். வெளிநாடு, வெளி மாநிலம், ஒரு சிலருக்கு வேறு ஸ்டேட் போக சொல்லியிருக்கேன். இப்போ துபாய், அபுதாபி இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இங்கே உங்களுக்கு கிடைச்சா கிளம்புங்கன்னு ஒருத்தர் சொன்னேன். சார் அப்படின்னு, இது சார் போர் லைஃப் லாங் நடக்காது, போர் நிற்கும். உங்கள் ஜாதகத்துக்கு இங்கே போனால் உயர் பதவிக்கு நிறைய பேர் அங்கே விட்டு வேலையை விட்டு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கும் போங்க. இப்போ தான் ஒரு ஹையஸ்ட்டு போஸ்டிங்கில் ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. இது கொஞ்சம் ப்ராப்ளம், வீசா ப்ராப்ளம் சால்வ்னு எடுத்துக்கிறாங்கிறாங்க. போகலாமா? நிச்சயமாக எடுக்கிறாங்க. அவங்களே சால்வ் ஆன அப்புறம் தான் கூப்பிட்றாங்க போகக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ வெளிநாட்டு வேலையை பாருங்கள், வெளி மாநிலம் பாருங்கள். மாணவர்கள் நிறைய பேர் கல்விக்காக தன் இடம் விட்டு இன்னொரு இடம், ஹாஸ்டல் சம்மந்தப்பட்டு படிக்கிற மாதிரி வரும். டியூஷன், எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை. 10th +2 மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துடணுங்க. 10th படிக்கிற, +2 படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக, ஏன்னா சனி 2ஆம் இடம் கொஞ்சம் டயர்டாக இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துட்டு நீங்கள் தன்வந்திரி மந்திரம், ஏன்னா அந்த நேரத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் உடல் உபாதைகள் வந்துடும், டயர்டு வந்துடும். தன்வந்திரி மந்திரம் உடல் உபாதைகளை போக்க அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஹைகிரீவர் மந்திரம், இந்த 2 மந்திரத்தை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. பாபாவுக்கு எப்படி 7 மந்திரம் 8 மந்திரம் கொடுத்து சக்ஸஸ் பண்ணார் அந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த 2 மந்திரம் உங்களை மீட்டெடுத்துரும். இப்போ வேறு எதையும் கண்டுக்காதீங்க, உடம்பை பார்த்துக்கங்க, படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிச்சயமாக வரலாம். கஷ்டப்பட்டு படித்தாலும் உயர்வு வருகிற காலகட்டம். மாணவர்களுக்கு அப்புறம் அடுத்து என்ன டவுட் வருதுன்னா, சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், காலேஜா, என்ஜினியரிங்கா, மெடிக்கலா, என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், என் பையனுக்கு இப்போ இது ஏதோ ஒரு வகையில் கரை சேர்த்துடணுமே அப்படின்னு பேரண்ட்ஸ். இது குழந்தையாக இருக்கிறவங்களும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, லைஃப் கரெக்டாக வருமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. ஆக மொத்தம் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர ஒரு வழி பிறக்கிறது, பார்த்துக்கங்க. இன்னும் நிறைய பேசுவோம். திருமண ரீதியாக பேச வேண்டியது இருக்குது, தொழில் ரீதியாக, சொத்து சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடியாக இருக்காது. ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணுன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதில் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தால் போல் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையான வகையில், அதான் இங்கே முக்கியம், எளிமையான வகையில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக. இந்த புக்கை படிச்சிட்டாலே ஒரு உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பலன் சொல்லுறீங்களோ இல்லையோ அது அடுத்தது, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, இது ரைட்டாக, தசாபுத்தி பலன் எப்படி எடுக்கிறது. நெட்டில் பார்க்குறது புரிதல் வராதுங்க. நெட்டில் பார்க்க அத்தனையும் பெரிய விஷயம் சூட்சமும் சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் புரியுமான். புத்தகங்கள் வழியாக படிக்கும்போது ஒரு உற்ற நண்பனாக இருப்பார். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க பாருங்கள், கிரக சேர்க்கைகள் சூட்சம் வரைக்கும் உங்களுக்கு புரியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதான் உண்மை. இந்த ஒரு விஷயம் இருக்குது, அது சொல்லிட்டு போகிறேன். திருமணம் சம்மந்தப்பட்டது, அந்த ராசிக்கு திருமண யோகம் வந்து விட்டனே சார், என்ன சார் இப்போ இத்தனை நாளாக பார்த்தோன்னு. நிறைய பேர்த்துக்கு திருமணம் வரைக்கும் போய் நின்றதா இல்லையா, வரன் செட்டார வரைக்கும் நின்றதும் பல பேர். முடிஞ்சிடும் நினச்சோம், தள்ளி போயிடுச்சு. சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்கு தான் முடியும்னு நினச்சோம். பேச்சுவார்த்தை வந்து ஒரு 2-3 ராசிக்கு பார்த்திங்கன்னா மேடை வரைக்கும் நடந்திருக்கு. நான் சொன்னேன், இந்த ஜாதகத்துக்கு இந்த நாளில் போடாதீங்க, திருமணம் அமைக்காதீங்க அப்படின்னு. இந்த மாசி மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணி போடுறாங்க, மாசி மாதம் போடுறாங்கன்னு. இந்த ராசிக்கு போடக்கூடாத ராசி. போட்டோடனே பேச்சுவார்த்தை, மேரேஜுக்கு 2 days பிஃபோர் வேண்டாம், அது பத்திரிக்கை கொடுத்து நின்னது அது மாதிரி. ஆனால் இதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி தான் பண்ணணும். சிம்மராசிக்கு இப்போ கால சூழ்நிலை மாறினால சார் திருமண யோகம் வருது, மனதுக்கு பிடித்த வரன் வரும், சூழ்நிலைகள் மாறுகின்றன, நல்வாய்ப்பாக அற்புதமாக இருக்கிற சூழ்நிலை வந்தாச்சு. ஏன் நடந்தது, எதனால் நடந்தது என்ற குறைகளை தீர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ திருமண யோகம் உண்டு. அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை போகும். இறந்தவர் பேரில் உள்ள சொத்தாக இருக்கலாம், இது ஒன்று. இல்லை குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டது, அந்த கோயில் ஒரு காணிக்கையோ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு வேண்டுதல் ஏதோ ஒன்று கேட்பாங்க, உங்களால் முடிந்தால் செய்து விடுங்கள். இப்போ நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது, கண், பல், இதை பார்க்க வேண்டியும் இதுதான். லைட்டாக பேக் போன், இது 3 தான் சின்னதாக. ஹெல்த் வைஸ் இந்த ராசி இப்போ என்னென்னா, இப்போ சரியாகி வர நேரம். அப்போ சின்ன சின்ன விரயச்செலவு, சுப விரயம் மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு விரயம் செய்து இப்போ பேரண்ட்ஸ்க்கோ எதாவது பார்த்துட்டிங்கன்னா லைஃப் லாங் சேஃபாக இருந்துருக்கும். இல்லை என்னால் விட்டுட்டோம்னா மிகப்பெரியதாக இருக்கும். சார் மீட்டு எடுக்க முடிகிற நிலைமைன்னு ஒன்று இருக்குது, மீட்டு எடுக்க முடியாத நிலைமை, இதை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. நிச்சயமாக இது ஒரு திருப்திகரமாக சூழ்நிலையாக இருக்கும். இப்போ நீங்கள் கவனமாக உங்களுக்கு இந்த 2 பண்ணிவிட்டு ஒரு சில பெரியவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், நிச்சயமாக பரிகாரம் தேவைப்படுகின்றன. பைரவர் வழிபாடு, பைரவரை வழிபட்டு விட்டு சில நாள் பைரவர் கோயிலுக்கு ஜஸ்ட் போய் வழிபாடு பண்ணிவிட்டு
இல்லை காவல் தெய்வம் முனீஸ்வரர், கற்பராயன் இந்த மாதிரி ஒரு காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த மாதங்கள் சிறப்பான மாதமாக இருக்கும்.